ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஷ் லீகோட மேட்ச் நம்பர் 11க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் எந்த ரெண்டு டீம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே தான் பார்த்தீங்க அப்படின்னா 11th மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26th December 2024. ஸோ மதியம் இந்தியன் டைம் படி 12:35க்கு ஃபர்ஸ்ட் பால் வந்து போட போகிறாங்க. ஸோ 11:55லேருந்து 12 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப்ஸ் வந்து கிடைச்சிரும் நமக்கு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னியில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து இந்த சீசனில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3மே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. சிட்னி 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2மே சேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மற்ற சேனல்ஸ் மாதிரி டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுலேருந்து 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க் எடுத்திருப்போம். இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்திருப்போம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பெஸ்ட்டாக எந்த பிளேஸ் வருவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு 5 பிளேஸ் மினிமம் 11 பிளேஸை டிக் எடுத்து அதில் ஒரு 5 பிளேஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக் பண்ணி கொடுப்போம். ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். இந்த கிரவுண்டில் மொத்தமாக 61 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 30 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 30 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 100 செட்டில் முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 158. ஹை ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 213க்கு 4. லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 61க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் ரீசெண்ட் மேட்சஸில் நம்ம கவர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண டீம், செகண்ட் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணுறாங்க. தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கல, ஃபஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட்டு. தேர்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 11 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எந்த இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்குது. பட் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பேஸ் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காங்க டீமில் அப்படின்னா ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும். மொத்தமாக 22 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 14 போட்டிகள் வந்து சிக்ஸஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. 7 போட்டிகள் தான் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டி பார்த்திங்க அப்படின்னா டையில் முடிஞ்சிருக்கு. இப்போது பிளேயிங் 11. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சிட்னி சிக்ஸஸை சிட்னி சிக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் எட்வர்ட்ஸு, மோய்சஸ் ஹென்ரிக்யூஸு, ஜோர்டன் சில்க்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷன் சா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் டேவிஸு, பென் வாஷஷு, சீன் அப்பாட்டு, அக்கீல் ஹுசேன், டாட் மர்ஃபி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸ்குவாட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸஸ் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ நம்ம பெஞ்ச் பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ஸ்டாட்ஸோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு பென் வாசிஸோட அந்த ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து சிட்னி வந்து லாஸ்ட் பாலில் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அக்கீல் ஹுசேன் வந்து நியூ பாலில் டிக் பண்ணலாம். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா சீன் அபாட் வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சீன் அபாட்டு, டுவாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே 4 ஓவர்ஸில் ஆளுக்கு ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அக்கீல் ஹுசேன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பவர் பிளே பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாட் மர்ஃபி ஒரு மினிமமாக 2 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் டீமில் ஜாக் எட்வர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டுவாசிஸு, ஸோ ஹைடன் கெர்ருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு வந்து ரெக்கவரி ஆகி வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஜோயல் டேவிஸ் பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஃபஸ்ட்டு ஜாஸ் பிலிப்பி ரீசன்ட் ஃபார்ம் இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் 28 ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெனியூட 32. ஃபஸ்ட்டு பேட்டிங் இது வரைக்கும் வந்து சிட்னி வரல. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வர்றாங்க சிக்ஸஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு நீங்கள் பிலிப்பிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. ஃபார்மு ஹெட்டில் 42, வெனியூட 37. ஸோ ஒரு மீடியமான ஒரு விசி பிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜேம்ஸ் வின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. குறிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணல நீங்கள் இவர் டீம் ஒரு விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஜாக் எட்வர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ரீசெண்டாக. ஆனால் ஹெட்டில் 11 ஆவரேஜ், வெனியூ பொறுத்த வரைக்கும் 14 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க சிக்ஸஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கிராண்ட் லீகில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மொய்சஸ் ஹென்ரிக்யூஸ் ரீசெண்டாக நல்லா ஆடிட்டுருக்காரு. ஹெட்டுகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 491 ரன் அடிச்சிருக்காரு 20 இன்னிங்ஸில். வெனியூ பொறுத்த வரைக்குமே 1000 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. எப்போவுமே ஹென்ரிக்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஸில் நல்லா ஆடுவார். ஒரு மேட்ச் இந்த கிரௌண்டில் இந்த சீசனில் ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 53 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகெயின்ஸ்ட் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஜோர்டன் சில்க் பொறுத்த வரைக்கும் 36 லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்டில் 47, வெனியில் 33. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜோர்டன் சில்கோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30+, செகண்ட் பேட்டிங்கில் 22 தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக பிக் பண்ணலாம். டாப்பில் ஃப்ளாப் யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எட்வர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணையில் எட்வர்ட்ஸ் ஸ்லைட்லி ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கான, அதாவது ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற டைமில் ஜோர்டன் சில்க்கு நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லக்ஷன் சா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஸ்டாட்ஸ் எதுவும் இல்லை. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணல, வெனியில் 2 மேட்ச் ஆடி 9 ரன் அடிச்சிருக்காரு. பேட்டிங்லேயும் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம், வந்த ஃபஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சிருந்தாலும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜோயல் டேவிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வந்தார். இந்த கிரௌண்டில் நடந்த ஒரு மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். கொஞ்சம் மேலேயும் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கில். ஹெட்டியர் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 7, வெனியூவில் பார்த்திங்க அப்படின்னா 10 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து அகில் ஓஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ் போயிருக்காரு. இன்கேஸ் செகண்ட் போலிங் பண்ணுறாங்க சிக்ஸஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அகில் ஓஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷீன் அபாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். 48 இன்னிங்ஸில் 83 விக்கெட்டு, ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர் இன் பிக் பேஷ் லீக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து இவர் தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐபிஎல் எப்படி யுஸ்வேந்திர சகலோ அது மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிக் பேஷ் லீகில் அதிக விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர் இவர் தான். 17 இன்னிங்ஸில் 21 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங் சிவிசி நீங்கள் மஸ்ட்டாக அவங்க டீமில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் வாசிஸை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா பேட்டிங்கில் மேலே இதுக்கப்புறமும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டாப்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. இன்கேஸ் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உசாமா மிர் வந்து உள்ளே வந்திருக்கார், மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேபி 11ல் எடுக்கலாம். அப்படி ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தார் அப்படின்னா மேலே டுவாஷேஷை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா பேட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஆடி கொடுக்காரு. 15 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸும் ஹெட்டில், வெனியூவில் 40 இன்னிங்ஸில் 48 விக்கெட்டு. செகண்டு பவுலிங்கில் நீங்கள் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்குறது டுவாஷேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக டாட் மர்ஃபி ரீசெண்டாக விக்கெட் எதுவும் எடுக்கல. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட், வெனியூவில் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. ஸோ ஆப்போசிட் டீமில் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். இவர் ஓவர் கிடச்சிதுன்னா அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ரிஸ்க் தான். பட் செகண்ட் பவுலிங் ரேராக ட்ரை பண்ணுறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிலிப்பியை ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், பீட்டர் செட்டில் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர் ஒரு முறையும், ஹென்ரிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் 2 முறை, சிட்டில் 1 முறை, ஸ்டோயினிஸ் 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டன் சில்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாக் எட்வர்ட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சிட்னி சிக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ், இந்த 2 பிளேயர்ஸை நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். 3வது மொய்சஸ் ஹென்ரிக்யூஸ், 4வது பொறுத்த வரைக்கும் பென் வாசிஸ், 5வது ஷீன் அபாட், 6வது அகில் ஹுசைன், 7வது ஜோர்டன் சில்க் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பிளேயிங் 11 நம்ம பார்க்கல. ஸோ பென் டக்கெட்டு, ஃப்ராஸ் ரோஜஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கார்ட்ரைட்டு, வெப்ஸ்டரு, சாம் ஹார்ப்பர், டாம் கரன், டாக் ஓரன், ஸோ ஆடம் மில்னே, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பீட்டர் செட்டில். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பிளேயிங் 11. மேபி உசாமா மிர் வந்து ஸ்குவாடில் ஆட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி உள்ளே வந்தார்னா யார் அவரும் ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா
இன்கேஸ் அவர் வந்து ஒரு ஃபாரினர். ஸோ இந்த டீமில் ஆடக்கூடிய ஃபாரினர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடம் மில்னே, ரெண்டாவது பென் டக்கெட் வந்து கிட்டத்தட்ட ப்ளே பண்ணுறாரு. ஸோ மூணாவது பிளேயர் பொறுத்த வரைக்கும் டாம் கரன். இந்த 3 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை ஸ்கிப் பண்ணுறாங்களா, இல்லை 4th ஆப்ஷன் 4 பிளேயர் பிக் பண்ணிக்கலாம். 4th ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா வாரன் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒஸ்ட்டாக தான் போல் பண்ணார், ஒரு ஸ்பின்னர் தான். அவர் ரிப்ளேஸ் பண்ணி உசாமா மிர் உள்ள வராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூ பால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஆடம் மில்னே. ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக டாம் கரண்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பீட்டர் சிட்லும் நியூ பால் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிடோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஓரன் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஓரன் தான் போல் பண்ணுவார். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உசாமா மிர் வந்து டெஃபினட்டாக போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டோயினிஸ் பெருசாக வந்து அவர் போல் பண்ணலை, நல்லா போட்டாலுமே ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அப்படி நிறுத்திக்கிறாரு. டீம் பிளேயர்ஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓவர்ஸ் கொடுக்காரு. மேக்ஸ்வெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல் பிக்காக வந்து நாளைக்கு மேட்ச்சில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா பென் டக்கெட்டு. ரீசெண்டாக ஒரு 250 அடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. ஹெட்டில் 12, வெனியூவில் 21 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் டக் அவுட் ஆகிட்டார் டக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பென் டக்கெட்டுக்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 ரன் அடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராசர் ரோஜஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ஃபோன் நம்பர் மாதிரி தான் டிஜிட்டில் இருந்திருக்கு. ஹெட்டில் 22, வென்யூவில் 10. செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. பேட்டிங் செகண்ட் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீகில் மட்டும். தேர்டு பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் பொறுத்த வரைக்கும் 722 ரன் 22 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 200 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 8 ஆவரேஜ் வந்து வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸ் வந்து ஆடுவார். ஸோ மேக்ஸ்வெல்லோட டேயாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா நம்பிக்கையாக மேக்ஸ்வெல்கிட்ட ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்லேயுமே மஸ்ட்டாக கொடுக்குறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச் யூஸில் ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹெட் 375 ரன் 2 விக்கெட்டு 12 இன்னிங்ஸில். வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 88 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ், ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. ஸோ ஹெரியட் பொறுத்த வரைக்கும் 17 இன்னிங்ஸில் 386 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 176. பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கார்ட்ரைட் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக வந்து டாப் 3ல் ஆடிட்டு இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் டாப்பில் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகாது, நல்லா ஆடி கொடுப்பார், நம்பிக்கையான பிளேயரு. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக நிறைய ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஹெட்டரில் 153 ரன் 3 விக்கெட்டு, வென்யூவில் 222 ரன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வெப்ஸ்டர் வந்து ஒரு பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் டாப்பில் ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போது சாம் ஹார்ப்பர் பியூர் பேட்டரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்னிங்ஸில் ஒரு 19 ஆவரேஜ், வெனியூவில் 24 ஆவரேஜ். ரேர் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணால், பட் டவுன் தி ஆர்டர் வராரு இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார். ஸோ செகண்ட் மேட்ச் ரைட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 5, நம்பர் 6 பார்த்திங்க அப்படின்னா இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னா இவர் பிளேயிங் லெவனில் இருக்காரா, இல்லை இவர் ஸ்கிப் பண்ணிட்டு உசாமா மிர் கொண்டு வராங்க. ஏன்னா உசாமா மிர் கொஞ்சம் பேட்டிங் விடுவார். ஸோ எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் தான், பார்க்கலாம் இந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு. அடுத்து டாம் கரண்ட் ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு என்ன நோட்டாக இருந்திருக்கு. ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூவில் 106 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 19 விக்கெட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டு ஃபியூ சீசன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸஸ்க்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமோட பிளேயராக வந்து எக்ஸ் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா இருந்தார். ஸோ இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்காக ப்ளே பண்ணுறாரு. கிரவுண்ட் ரெக்கார்டு ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. டாக் வாரன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல, செகண்ட் போலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஆடம் மில்னே ரீசெண்ட் விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. ஹெட்கிட்டே 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ் தான். பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் இவர் நல்ல பவுலிங் ஃபிகர்ஸ் வந்து வச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஃபஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், செகண்ட் T20 நினைக்கிறேன் அவங்க ப்ளே பண்ணது. ஸோ தேர்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் பவுலிங் தான் பண்ணியிருந்தாங்க. டெத்லி ஓவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. ஸோ அந்த ரீசனுக்காகவே நம்ம கிராண்ட் லீக் டீமில் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பீட்டர் சிடில் ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட்டில் 12 இன்னிங்ஸில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 1 விக்கெட். நம்பர்ஸ் வச்சு பார்க்கல சிடிலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு.
பட் இந்த சீசன் கொஞ்சம் சைன் ஆகிருக்காரு. நல்ல ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸை டாட் மர்ஃபி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் சீன் அபாட் பார்த்திங்க அப்படின்னா 4 முறையும், மர்ஃபி ஒரு முறையும் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. டக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீன் அபாட் ஒரு முறையும், அகில் ஹுசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது கார்ட்ரெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீன் அபாட் ஒரு முறையும், வெப்ஸ்டரையுமே கிட்டத்தட்ட சீன் அபாட் 3 முறையும், மர்ஃபி ஒரு முறை, அகில் ஹுசைன் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்னி சிக்ஸர் சைடு ஹைடன் கரு உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கான்னு நம்ம பார்க்கல. 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் வந்து ஹெட் எடுத்திருக்காரு. மொத்தமாக வென்யூ பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹைடன் கர் 11 வந்தார்னா ஃபஸ்ட் போலிங் வந்து நீங்கள் மஸ்ட் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ரைட் தம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்சுக்கு டைவ் அடிக்கையில் இன்ஜுரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சில். ஸோ அந்த இன்ஜுரிக்காக பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. கர்டிஸ் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் இந்தியன் அவுட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட்டுகளில் 25 ஆவரேஜ், வெனியூல் 24 ஆவரேஜ். ஸோ ப்ளே பண்ணார் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிச்சில் பெரி ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. ஹமிஸ் மெக்கான்சி 33 ஹெட்டுகளில், வெனியூவில் 30, 11 இருந்தார் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக் பிக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டாட்ஸ் படி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரெடி கோச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட்டுகளில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, வெனியூவில் 8 ரன் ஆவரேஜ், விக்கெட் எதுவும் எடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. ஜொனத்தன் மெர்லோ பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட்டில் விக்கெட் எதுவும் எடுக்கல, வெனியூல் விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ பேட்டிங்லேயும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெட்டில் பண்ணலை. ஸோ உசாமா மீர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஹெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் உசாமா மீரை மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு நான் இந்த பர்டிகுலர் டீமில் டக்கெட் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கார்ட்ரெட், வெப்ஸ்டரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியே ஆஸ் யூஸ்வல் ஆடம் மில்னே, அடுத்து டாம் கரன் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உசாமா மீர் ப்ளே பண்ணார் அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய கார்ட்ரெட் பிளேயர்ஸை ரிப்ளேஸ் பண்ணி உசாமா மீரை நாம் ட்ரை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நாம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான டீமு. ஸோ சாம் ஹார்ப்பரை விக்கெட் கீப்பர்ஸில் ஸ்டாட்ஸ் படி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ மோய்சஸ் ஹென்ரிக்யூஸ் பேட்டிங் ஸ்லாட்டில் வந்திருக்காரு, ஜேம்ஸ் வின்ஸு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், டாம் கரன், ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரவுண்டர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடம் மில்னே, பென் வாசியஸ், பீட்டர் செட்டில், சீன் அபாட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் வந்து ஸ்டோயினிஸ், வைஸ் கேப்டன் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபைனல் அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.